எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பல கோணங்களில் பலன் எடுக்கலாம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு. ஏன் இது மாதிரி நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லா ஜோதிட சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து பாரம்பரிய ஜோதிட முறையில் லக்னத்தை வச்சு ஒவ்வொரு பாவகத்தை வச்சு தான் பலன் சொல்லுறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நட்சத்திரத்தை பார்க்க மாட்டாங்க, லக்னம் இல்லாமல் பலன் சொல்ல மாட்டாங்க, கோச்சாரத்தையும் பார்க்க மாட்டாங்க. அதில் சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாமே மட்டும்தான் நான் பார்க்குறேன். பாரம்பரிய ஜோதிடத்தில் எதெல்லாம் சொல்லப்படலையோ அதை மட்டும்தான் நான் பார்க்குறேன். கிரகங்கள் வச்சு தான் பலன் சொல்கிறேன், கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்தை வச்சு தான் பலன் சொல்கிறேன். லக்னம் பார்க்குறதில்ல, தசாபுத்தி பார்க்குறதில்ல, கோச்சாரத்தையும் கிரகங்களையும் கிரகம் நின்ற நட்சத்திரத்தை மட்டும் வச்சு தான் காலபுருஷ தத்துவப்படி பலன் சொல்கிறோம். சொன்னதில் வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. இப்போ என்கிட்ட சில வாடிக்கையாளர்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து 5000 10,000 கட்டி பிரபல ஜோசியர்கள்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட போய் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருமண பொருத்தம் அற்புதமாக இருக்குது, நல்லா பொருந்தி வருதுன்னு சொல்லி மேட்ச் பண்ணி 2 மாதத்தில் வந்து பெரியவனை வந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன், பாரம்பரிய ஜோதிடத்தில் நட்சத்திரத்தையே பார்க்குறதில்ல. நட்சத்திரத்தை பார்க்கலன்னா நீ எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் பலன் சொல்ல முடியாது. அதனால தான் நான் ஓப்பன் டிபேட் வர சொல்கிறேன். உங்களுக்கு தில் இருந்தால் ஓப்பன் டிபேட் வாங்க, நிரூபித்து காட்டுங்க நீங்கள் சொல்கிற கான்செப்ட் கரெக்டுன்ட்டு. உங்களால் முடியாதுங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஏன்னா நீங்கள் பார்க்குற முறையே தவறானது. எப்படி நீங்கள் பலன் சொல்ல முடியும்? இது வந்து திமிரை வெளிக்காட்டுறதுக்காக நான் பேசலை, உண்மை இதுதான். நீங்கள் வந்து நட்சத்திரம் இல்லாமல் பலன் சொல்ல முடியாது. அதை நிரூபிக்கிறதுக்கு எப்படிலாம் பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து 2 உதாரண ஜாதகத்தோடு பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். மேலோட உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கிரகனாலும் இங்கே இருக்கட்டும், சுக்கிரன் மட்டும் இல்லை, எந்த கிரகனாலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த கிரகம் நிற்கிதோ அது வந்து செவ்வாய்க்கு எதுவாக மாறிடும். ஏன்னா இந்த வீட்டு அதிபதி வந்து செவ்வாய், மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய். அது நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். அப்போ அது கேதுனுடைய நட்சத்திரம். அப்போ நீங்கள் இந்த கிரகத்தை வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை, எந்த கிரகம் நின்னாலும் கவலை இல்லை. அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, செவ்வாய் கேதுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய், இது நின்ற நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் அஸ்வினி. அப்போ செவ்வாய் கேதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செவ்வாய் கேது சேர்ந்தால் என்ன பாதிப்புலாம் வருமோ அது வந்து இங்கே நிற்கக்கூடிய கிரகத்துக்கு வரும். இப்போ சுக்கிரன் அப்படின்னா இது பெண் ஜாதகமாக இருந்தால் இந்த ஜாதகிக்கே இந்த பிரச்சனை வரும். ஆண் ஜாதகமாக இருந்தால் ஜாதகனுடைய மனைவிக்கு இந்த ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும்? செவ்வாய் கேது சார்ந்த ப்ராப்ளம் வரும். செவ்வாய் கேதுன்னா என்ன? செவ்வாய்ங்கிறது பல்லு, கேதுங்கிறது வந்து பிடுங்கிறது. அப்போ பல் பிடுங்கக்கூடிய டாக்டருக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அடிக்கடி பல்லில் வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் கேது அப்படிங்கிறது வந்து கணவனால் பாதிப்பு சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் ஜாதகத்தில் வந்து செவ்வாய்க்கு அது இணையவே இல்லைனாலும் ஒரு கிரகம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே செவ்வாய்க்கு அது வந்துருச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். அப்போ உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எத்தனை ஜாதகத்தினாலும் எடுத்து செக் பண்ணுங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிற்கிதோ அந்த உறவுக்கு, இப்போ இங்கே சுக்கிரங்கிறதுனால இது பெண் ஜாதகமாக இருந்தால் இந்த ஜாதிக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லா இல்லை. இந்த ஒரு கிரகத்தை வச்சு பலன் சொல்லலாம். நீ 7ஆம் அதிபதி, அது நின்ற அதிபதி, பார்வை, செயற்கையெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஒரே கிரகத்தை வச்சு பலன் சொல்ல முடியும். செவ்வாய்க்கு எதுவோ அது மாறிடும். அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பில்லை அப்படின்னு நீங்கள் கேரண்டியாக சொல்லலாம். அப்படி செவ்வாய்க்கு எது காம்பினேஷனாக இது வருது, திருமண வாழ்க்கை சிறப்பில்லைன்னு சொல்கிற, ஆனால் சிலர் வந்து வாழ்ந்துருக்காங்க, நல்லா தானே வாழ்கிறாங்க, அப்படி ஒன்றும் பாதிப்பு இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது நான் சொல்ல இந்த உறவுக்கு தான் இந்த பாதிப்பு வரும். சுக்கிரன்னா அது மனைவியாக இருக்கலாம், பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகிக்கு இந்த பாதிப்பு வரலாம். அப்படி இந்த பாதிப்பு வரல அப்படின்னா செவ்வாய்க்கேது சொல்கிற வேலையை செய்யக்கூடியவராக கணவர் இருப்பார். இப்போ செவ்வாய்க்கேதுன்னா என்ன? ஒரு டாக்டர் தொழில் பண்ணுறவங்க, பல் டாக்டராக இருக்கிறவங்க, சர்ஜரி பண்ணுறவங்களா இருக்கிறவங்க, மரம் வெட்டுறவங்களா இருக்கிறவங்க, கறி கசாப்பு கடை வச்சுருக்கிறவங்க, போலீஸாக இருக்கிறவங்க, ஆர்மியில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு இது பாதிப்பை கொடுக்காது. அந்த வேலையை செய்கிறவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை பாதிப்பை கொடுக்காது. அந்த வேலை இல்லாமல் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுக்கிரன் இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது, கேரண்டியாக சொல்லுங்கள். அடுத்து இங்கே வந்து செவ்வாய் இருக்குது. செவ்வாய் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணம் தான் இது எல்லாமே. எப்படிலாம் பலன் எடுக்கலாம்னு சொல்கிறேன். அதாவது பாவகமே இல்லாமல், லக்னம் இல்லாமல், தசாபுத்தி இல்லாமல் பலன் பார்க்க முடியும். அதை நான் நிரூபித்து காட்டுறேன்ருக்காங்க. உங்களுக்கு வந்து அப்படி நான் நிரூபிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணி உங்கள் முறையை நிரூபித்து காட்டுங்க. நிரூபிக்க முடியாதுன்ற நட்சத்திரம் இல்லாமல் நான் வந்து இந்த சிம்பிள் கான்செப்ட் வச்சே சொல்ல முடியும். அப்ளை பண்ணி பாருங்கள். யாருக்காவது இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா ஜாதகத்தை அப்ளை பண்ணி பாருங்கள், 100% கரெக்டாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து செவ்வாய், வேறு எந்த கிரகனாலும் இருக்கட்டும், செவ்வாய் இல்லை வேறு எந்த கிரகனாலும் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோம். சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அது ராகுவாக மாறிடும்.
அப்போ இது வீட்டு அதிபதி வந்து சுக்கிரன், நட்சத்திர அதிபதி வந்து ராகு. அப்போ சுக்கிரன் ராகு சேர்க்கை வந்து இங்கே வந்துருச்சு. சுக்கிரன் ராகு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சுக்கிரன் ராகு நட்சத்திரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. டைரெக்டாகவே வந்து எந்த கிரகம் இந்த ராகு சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கோ அது சுக்கிரன் ராகு சேர்க்கையாகவே மாறிடும். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணால் பாதிப்பு வரும். கல்யாணம் பண்ணாங்கன்னா மனைவியினால் பாதிப்பை சந்திப்பாங்க. அல்லது என்ன கிரகம் இங்கே இருக்கோ அவங்களுக்கு பெண்களால் வந்து ஒரு பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி எந்த இதையுமே பார்க்காம, எந்த கிரக சேர்க்கையும் பார்க்காம, கோச்சாரத்தை பார்க்காம, தசாபுத்தி பார்க்காம, லக்னத்தையே பார்க்காம ஒரு கிரகம் நின்னதை வச்சு பலன் சொல்ல முடியும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அப்போ அந்த ரெண்டு ஆப்ஷன் சொல்லியாச்சு. இதுலேயும் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு வந்து செவ்வாய்க்கு எது காம்பினேஷன் வருது. இதில் ராகு நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது சுக்கிரன் ராகு அமைப்பு வருது. அப்போ இந்த ரெண்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அதுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பில்லை அப்படிங்கிற கேரண்டியாக சொல்லுங்கள். அதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, சுக்கிரன் ராகுனுடைய வேலையை பண்ணால் அது பாதிக்காது, அந்த தொழிலில் இருக்கிறவங்களை மேரேஜ் பண்ணால் அது பாதிக்காது. அதான் விதிவிலக்கு. அப்போ இந்த 2 பாயிண்ட் சொல்லியாச்சு. 3வது பாயிண்ட் வந்து, இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் இருக்குது, இந்த இடத்துல ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லக்னம் தேவையில்லை, லக்னத்தை பற்றி நான் பேசலை. சுக்கிரன் மேசத்தில் இருக்குது, செவ்வாய் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க துலாமில். இப்போ கோச்சாரத்தில் ராகுவோ கேதுவோ மேசத்துக்கும் துலாமுக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ராகுக்கு இது பயிற்சி வந்து ராகுக்கு எப்பயுமே 7 தான் கேது இருக்கும். அப்போ ராகுவோ கேதுவோ மேசத்துக்கும் துலாமுக்கும் வரும்போது இவங்க திருமண வாழ்க்கையில் பிரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சுக்கிரன் செவ்வாய் வந்து மேசத்துலேயும் துலாம்லேயும் இருக்குது. அல்லது இது மாறி கூட இருக்கலாம், சுக்கிரன் இங்கே இருக்கலாம், செவ்வாய் இங்கே இருக்கலாம். இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்போ ராகுக்கு இது வந்து மேசத்துக்கும் துலாமுக்கும் வருதோ அப்போ திருமண வாழ்க்கை முறிவு ஏற்படும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் நான் சொல்கிறது புரியும். சும்மா கேட்டுட்டு இருந்துட்டு கமெண்ட் பண்ணால் புரியாது. அப்ளை பண்ணி பாருங்கள். இது உதாரண ஜாதகம் 1. இப்படிலாம் பிரிவினை வரும். இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் ராகுக்கு எது வரும்போது பிரிவினை வாழ்க்கையில் பிரிவினை வரும். சுக்கிரன் மட்டுமே, அதாவது எந்த கிரகம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் அவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. ராகு நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த உறவுக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது. உதாரண ஜாதகம் 2ல் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தடு, இப்படியும் ப்ரிடிக்ட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் வந்து எப்படி பாதிப்பு வருது, ஒரு மனிதனுக்கு வந்து எப்படி பாதிப்பு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த உதாரண ஜாதகத்தில் சும்மா குத்து மதிப்பாக கிரகங்கள் போட்டிருக்கேன். இப்போ ராகு வந்து உத்தர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரத்தில் இருக்குது. சுக்கிரன் வந்து ஹஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்குது. சூரியன் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த கிரகங்களில் வந்து நட்சத்திரமாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்போ ராகு வந்து சூரிய நட்சத்திரமாக இருக்கனா சூரியனாக கன்வெர்ட் ஆயிடுது. சுக்கிரன் ஹஸ்த நட்சத்திரம் இருக்குன்னா சந்திரனாக கன்வெர்ட் ஆயிடுது. சூரியன் சித்திரை நட்சத்திரம் இருக்கனால செவ்வாயாக கன்வெர்ட் ஆயிடுது. இப்போ கிரக சேர்க்கை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்படி தான் நீங்கள் கிரக சேர்க்கை எடுக்கணும். இந்த கிரகங்களை வந்து செயற்கையாக எடுத்து பலன் சொல்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் அது பலன் கொடுக்கும். ரொம்ப நெருங்கி இருந்தால் இதுவும் பலனை எடுத்துக்கலாம். அதாவது கிரகங்கள் வந்து ஒரு 10 டிகிரிக்குள்ளே நெருங்கி இந்த மாதிரி இருந்துச்சு, தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதையும் கிரக சேர்க்கையாக எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட பவர்ஃபுல் வந்து அது நின்று நட்சத்திரத்தை கிரக சேர்க்கையாக எடுத்துக்கலாம். சூரியன் சந்திரன் செவ்வாயாக அது மாறிடும். அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாயாக மாறுச்சுன்னா சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் என்ன சிக்கியிருக்கு? சந்திரன் தான் சிக்கியிருக்குது. சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் சந்திரன் தான் சிக்கியிருக்குது. அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, சந்திரன்னா யார்? இந்த ஜாதகனுடைய தாய். இந்த ஜாதகனுடைய தாய் வந்து எப்படி பாதிப்பை சந்திப்பாங்க, என்ன கண்டம் ஏற்படும் அப்படின்னா, இந்த சைடு ஒரு நெருப்பு கிரகம் சூரியன் இருக்குது, இந்த சைடு ஒரு நெருப்பு கிரகம் செவ்வாய் இருக்குது. அப்போ 2 நெருப்பு கிரகங்களுக்கு நடுவில் சந்திரன் சிக்கிச்சு அப்படின்னா இந்த ஜாதகனுடைய தாய்க்கு வந்து நெருப்புனால கண்டம் வரும் அப்படின்னு கேரண்டியாக சொல்லுங்கள். 100% கரெக்டாக வேலை செய்யும். இதை வந்து சுக்கிரன் வந்து சந்திர நட்சத்திரம் இருக்கா, இதை சுக்கிரனாகவும் எடுத்துக்கலாம், சந்திரனாகவும் எடுத்துக்கலாம். இந்த 2 வேலையும் அது செய்யும். இப்போ நீங்கள் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாயை எடுத்துக்கலாம், அல்லது சூரியன் இந்த சுக்கிரனை எடுத்துக்கலாம். சூரியன் சுக்கிரன் செவ்வாய்னா இது மனைவிக்கும் இந்த மாதிரி 2 நெருப்பு கிரகங்களால் பாதிப்பு வரும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். 2மே வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள கான்செப்ட். அப்போ நெருப்பு கண்டம்னா எப்படி நெருப்பு கண்டம் அப்படின்னா அது பல மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்ற வைக்கும்போது அது வெடிக்கலாம், இது அப்படியும் வரலாம். அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக் வயரில் கையை வச்சு சாக்கடிக்கலாம், அப்படியும் கண்டம் வரலாம். அல்லது வந்து ஒரு 2 நெருப்பு ஸ்தலங்கள் செவ்வாயும் சூரியனும் மலைப்பகுதி, மலை சார்ந்த பகுதி மூலிமா எங்கேயா தவறி விழுந்து கண்டம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். உடம்புல ஹீட் அதிகமாகி அது மூலிமா கேன்சர் வந்து அது மூலிமாவும் அவங்க இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியும் நீங்கள் சொல்லலாம். இப்படி வந்து பல மெத்தடில் ஒரு சூடு சம்மந்தப்பட்ட விஷயத்தினால வந்து கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து சூரியனை வந்து அப்பாவை எடுத்துக்கலாம், செவ்வாய் வந்து கணவரை எடுத்துக்கலாம். அப்பாவுக்கும் கணவருக்கும் நடுவில் சிக்கிட்டு இவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த உறவு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். எந்த கிரகம் இருக்கோ அந்த உறவு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல மெத்தடில் வந்து நம்ம பலன் பார்க்க முடியும். அதனால் வந்து லக்னம் இல்லை பலன் சொல்ல முடியாதுன்னு சொல்லி புலம்ப வேண்டாம். லக்னம் தேவையில்லை, தசாபுத்தி தேவையில்லை, கோச்சாரம் கூட தேவையில்லை. இந்த கண்டத்தை வந்து
இதில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எப்பயாவது அது நடந்தே தான் தீரும் அப்படிங்கிறத கேரண்டியாக சொல்ல முடியும். இவங்களுக்கு என்ன வியாதி வரும் அப்படின்னா, நெருப்பு சார்ந்த பிரச்சனை தான் இந்த உறவுக்கு வந்து வரும். இதில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா மனைவிக்கு வந்து நெருப்பு சார்ந்த பிரச்சனை வரும். உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை, ஹை பிபி வரும். ரெண்டுமே எலும்பை குறிக்கக்கூடிய கிரகங்கள். அதனால் எலும்பு ஜாயிண்ட்டில் வந்து பிரச்சனை வரும். நெருப்புனால கண்டம் ஏற்படும். சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். கேன்சர் வரும். இப்படி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு அப்ளை பண்ணி பார்த்தா தான் நான் சொல்கிறது புரியும். இது வந்து திமிரில் பேசலைங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து எல்லாமே சொல்ல முடியும்ன்ட்டு, சொல்ல முடியாதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தில் இருந்தால் ஓப்பன் டிபேட் வாங்கன்ற நான் என்கிட்ட நிரூபித்து காட்டுங்கன்றேன். நீங்கள் சொல்கிற பலன் வந்து தப்புன்னு நான் நிரூபிக்கிறேன். நட்சத்திரம் இல்லாமல் சொல்ல முடியும்னு சொல்கிறீங்களா, சொல்ல முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஏன்னா அந்த நட்சத்திரத்தை வச்சு நான் ஒருத்தங்களுக்கு பலன் சொல்லி இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறத வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்லி பொருத்தி வச்சிட்டான். 5000 ரூபா கட்டினேன் ஒருத்தன் ஜாதகம் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பொருத்தி வச்சு என் பொண்ணு வாழ்க்கை வீணாக போச்சுன்னு புலம்புனாங்க. அந்த மேடமை கூட முடிஞ்சால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீச்சை கூட நான் அனுப்புகிறேன். அதனால் வந்து இப்படி தான் பலன் நடக்கணும்னு கிடையாது. நட்சத்திரத்தை வச்சும் பலன் எடுக்கலாம். இந்த கோச்சாரத்தில் ராகுக்கு எது பயணிக்கிறத வச்சும் பலன் எடுக்கலாம். கிரகங்கள் நெருங்கி இருக்கிறத வச்சும் பலன் எடுக்கலாம். பல மெத்தடில் பலன் எடுக்க முடியும். அதனால் வந்து இப்படி தான் எடுக்கணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. அப்புறம் பல கோணங்களில் எப்படி நீங்கள் வந்து பார்வை பார்த்து பலன் சொல்லலாம் அப்படிங்கிறத சிம்பிளிஃபை பண்ணி நான் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிளிஃபைடாக தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அவசியம் தேவையில்லாத விஷயத்துக்கு விதிவிலக்கு சொல்லி ஏமாத்துற வேலையெல்லாம் இங்கே கிடையாது. சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். இதை வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பதிவு பண்ண வேண்டாம். என்னை குறை சொல்கிற மாதிரி விஷயங்களை வந்து பதிவு பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்னுடைய வீடியோ பார்க்க தேவையில்லை. நன்றி, வணக்கம்.